சென்னை துறைப்பாக்கத்தில் ஆக்கிரமிப்புகள் என கூறி வீடுகள் இடிக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், துறைப்பாக்கத்தில் எந்த பகுதியில் வீடுகள் இடிக்கப்படுகின்றன? முறையாக நோட்டீஸ் அளிக்கப்பட்டதா? விவரம் என்ன? பாலசுப்ரமணியம், சென்னை துறைப்பாக்கம் அடுத்திருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி நகர் பகுதியில் சதுப்பு நில பகுதிகளை ஒட்டி கிட்டத்தட்ட 47 நபர்கள் வீடு கட்டி குடியமர்ந்திருப்பதாக, அதாவது பல ஆண்டுகளாக இவர்கள் அந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். பெருமழை காலங்களில் இந்த தாழ்வான பகுதிகள், சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்படுவதன் காரணமாக வனத்துறை சார்பில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த மகாலட்சுமி நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்கி, மாற்று இடங்கள் வழங்கி பெரும்பாக்கம் பகுதிக்கு அவர்களை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து, நாங்கள் இங்கிருந்து காலி செய்ய மாட்டோம், பல ஆண்டுகளாக இங்கேயே வசித்து வருகிறோம், எங்களிடம் அனைத்து அரசு ஆவணங்களும் இருக்கிறது, அதாவது ஓட்டர் ஐடி உள்ளிட்ட ஆவணங்கள் எல்லாம் இருக்கிறது என்று அவரிடம் தொடர்ந்து வாதிட்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில் அங்க இருக்கக்கூடிய பெண்மணி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதன் அடிப்படையில் வனத்துறையினர் இன்று ஆக்கிரமிப்பு நாங்கள் அகற்ற இருப்பதாக தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று காவல்துறையினர் பாதுகாப்போடு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், அதே போல 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் அங்கு வருகை தந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களை உள்ளே அனுமதிக்கவும், வீடுகளை இடிக்கவும் அனுமதி மறுத்து தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து காவல்துறையினர் அதில் சிலரை 5 நபர்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதனை அடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்கக்கூடிய பணியில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். பாலசுப்ரமணியன், விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.